முடிச்சு வந்திருக்கோம். ஆனா எல்லாரும் வந்து உண்டமையாக பலன்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஆரம்ப கத்துக்க வந்திருக்கோம், வாழ்க்கை ஜெயிக்க வந்திருக்கோம். அதனால வந்து கொஞ்சம் கண்டிப்பா கவனிங்க. ஒரு 10 நிமிஷம் முடிச்சாரு. தேங்க்யூ. சந்தோஷம். அதாவது எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா கஷ்டமா அதிக ஆபத்துக்கு ஒரு 9 பண்புகள் இருக்கு. அது ஒவ்வொரு பார்க்க போறோம். நீ பாத்தீங்கன்னா கோவில் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஃபாலோ பண்ற ரூல்ஸ் என்ன, நம்ம என்ன ஃபாலோ பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் செஷன் பார்க்க போகுது. அது என்ன, வாட் யூ பிலீவ் அபௌட் யூ, உங்களை பத்தி நீங்க என்ன அதிகமாக புரிஞ்சுக்க. அதாவது நம்ம யாரை அதிகம் பேசணும் தெரியுமா? யாரை அதிகம் பேசிட்டு இருக்கோம்? யார்கிட்ட? நம்மள அதிகம் பேசிட்டு இருக்கோம். அதாவது நம்ம வந்து எங்க போறோம் அதை சேர்த்து சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்னென்ன வந்து பாசிட்டிவ் விஷயம் எழுதுனா லைஃப்ல சக்சஸ் பண்ண முடியும். மைண்ட் செட் சொல்றீங்களா? அப்ப பாசிட்டிவ் திங்க் பண்ணும்போது நம்ம மைண்ட் செட் வந்து பாசிட்டிவா ஆகவே வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க எப்போதும் பாசிட்டிவா பேச பழகிங்க. முதல் பாயிண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா 8 ரூல்ஸ், அதாவது பெட்டர் பிரின்சிபல் எல்லாமே வந்து சொல்லிருக்காங்க, அழகா சொல்லிருக்காங்க. சிம்பிளா சொல்லுங்க. இப்ப 1 மந்த் நம்ம 1 லேக் இந்தியா வாங்குறோம். நம்ம குரூப்ல வந்து 100 பேர் கணிச்சுங்க. 100 பேர்ல 20% ஆஃப் பீப்புள் தான் நமக்கு வந்து 80,000 கொடுப்பாங்க. அதாவது 20,000 வந்து 80% மக்கள் வந்து கொடுப்பாங்க. மற்ற 1 லேக். அப்ப இதை வந்து 20% பீப்புள் நமக்கு வந்து கோவிடா அவங்க வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். அடுத்த பட்சத்தையும் கோவிடா ஆக முயற்சி பண்றோம். அடுத்து ஒய் இஸ் பி எ கோர், நம்ம ஏன் கோவிடா இருக்கணும்? அப்ப கோவிடா இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கன்சென்ட் இன்கம், தொடர்ச்சியான ஒரு இன்கம் நமக்கு கோவிலுக்கு வந்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கன்சென்ட் growth, தொடர்ச்சியான வளர்ச்சி. அதை பாத்தீங்கன்னா மாதம் இன்கம் பாத்தீங்கன்னா 10,000 20,000 அந்த 1 லேக் இன்கம் தொடர்ச்சியா வந்து போயிட்டே இருக்கலாம். கன்சென்ட் growth. நெக்ஸ்ட் பில்டிங் ரெசிலியன்ட் இன்கம், அதாவது நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா டீம் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ டீம் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் சில சிஸ்டம்னால ஃபாரின் இன்கம் பார்க்குறோம், ஃபாரின் போறோம். அது எஜுகேஷன் இருக்கு. அதுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு இன்கம் வந்து ஃபார்ம் இஷ்டம்னா நம்ம ஒர்க் பண்ணாத நேரத்தில் கூட நமக்கு ஒரு தொடர்ச்சி இன்கம் வரவே வாய்ப்பு இருக்கு. ஒரு நிமிஷம் சாரி, நான் தண்ணி குடிச்சதுக்கு காரணம் என்ன அவர் சொல்லுவாரா? சாரி. ஓகே, தேங்க் யூ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஸ்பைரிங் அதர்ஸ், அதாவது நம்ம பார்த்து மத்தவங்க வந்து மோட்டிவேட் ஆவாங்க. உதாரணத்துக்கு ரஜினி சார் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம், ஓகேங்களா? கமலை பார்த்து எனக்கு ஆசைப்படுவோம். அப்ப நம்ம இதை பண்ணுறது சம்பாதிக்கும் போது சம்பளம் பார்த்து மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஓகே இது மாதிரி வளர்க்கணும், இது மாதிரி ஆக்கியம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஸ்பைரிங் அதர்ஸ் மத்தவங்க ஒரு உதாரணமாக இருக்கிறோம். அடுத்து நம்ம இங்க பாத்தீங்கன்னா 10,000 ஆரம்பிச்சு 1 lakh 2 lakh 5 lakh 10 lakh even 42,000 நம்ம வந்து இன்கம் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ என்ன பாத்தீங்கன்னா ஏபிஜே டைம் வந்து ஏன் வந்து ஓரிபா இருக்கிறதுக்காக அந்த பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏபிஜே டைம் ஸ்கோர்ஸ், இந்த 9 ஸ்கோர் வந்து 3ஆ பிரிக்கிறோம். எப்படி பிரிக்க பாத்தீங்கன்னா ஏ ஆட்டிடியூட், அடுத்து பாத்தீங்கன்னா பி பிசினஸ், சி கேரக்டர். இந்த 9 ஸ்கோரை 3ஆ பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆட்டிடியூட், ஓகே, ஆட்டிடியூட் வந்து ஒரு திங்ஸ் வந்து அதாவது ஒரு பொருளை எப்படி பார்க்கிறோம், என்ன கலந்து பார்க்கணும்னு அர்த்தம். இப்போ ஆட்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க, மரம் இருக்கு, இந்த மரத்துல வந்து வேறு இருக்கு, கீழே இருக்கு. இந்த மரத்துல வந்து காய் எங்க காய்க்கும், களைய காய்க்கும். தண்ணி ஊற்றுறோம், வேற ஊற்றுறோம். அப்ப பலன் கிடைக்கிறது பாத்தீங்கன்னா மரத்துல உச்சி இருக்கு, அதாவது உச்சினா களைய கிடைக்குது. ஆனா எங்க இருந்து தண்ணி ஊற்றோம்னா வேற ஊற்றுறோம். அது ஆட்டிடியூட். அடுத்து பிசினஸ். பிசினஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அவுட்லெட் ஆஃப் இன்கம் 1 lakh 2 lakh சம்பாதிக்கிறோம் இல்லையா? அது எப்படி வருதுன்னா நமக்கு வந்து நாட்டில் இப்படி வந்து கிடைக்க வேலை காமிக்குதோ நம்ம இன்கம் வந்து அவருக்கு நமக்கு வந்து கிடைக்குது. தேர்ட் ஒரு கேரக்டர். கேரக்டர் வந்து மக்கள் கட்டுப்பகுதி. இந்த மக்கள் கட்டுப்பகுதி பொறுத்து தான் மக்களோட வளர்ச்சி இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய கேரக்டர் பொறுத்து தான் நம்மளுடைய குளோட வளர்ச்சி இருக்கு. ஓகே, இப்போ ஆட்டிடியூட் பார்க்குறோம். ஆட்டிடியூட்னா how do you see things and how do you think, அதாவது நீங்க ஒரு விஷயத்தை வந்து எப்படி பார்க்கறீங்க, எப்படி செயல்படுறீங்கிறது தான் இதோட ஆட்டிடியூட். அது ஆட்டிடியூட் என்ன பார்க்க போறோம்னா டெய்லி ஃபார்மாலிட்டி. நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 364 ஃபார்மாலிட்டி பண்ணிட்டு இருக்கோம். ஈவினிங் மார்னிங் ஃபார்மாலிட்டி நடந்துச்சு. அப்ப 364 ஃபார்மாலிட்டி நடக்கும்போது நம்மளுடைய ஆட்டிடியூட் மாறும். ஆட்டிடியூட் மைண்ட் செட். அப்ப ஃபார்மாலிட்டி ஆட்டிடியூட் வந்து அப்ப என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். அதாவது காலையில அதனாலனா ஹெல்ப்ஃபுல் அமௌண்ட் கிடைக்குது, அது ப்ராடக்ட் நாலேஜ் கிடைக்குது, பிசினஸ் ப்ராடக்ட் கிடைக்குது, இப்படி எல்லாம் சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். அப்போ மீட்டிங் அட்டெண்ட் பண்ணும்போது நம்மளோட மைண்ட் செட்ல வந்து ஒரு ஆக்டிவிட்டி உருவாக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லி புக் ரீடிங். டெய்லி புக் ரீடிங்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 பேஜ் படிக்கிறது. நான் கீழே அதெல்லாம் புக் படிக்க கிடையாது. நம்ம வந்து
பாசிட்டிவ் மென்டல் ஆக்டிவிட்டி புக் இருக்கு. அதாவது இன்னமே மேம்படுத்துதல், பணம் இது மாதிரி வச்சுக்கும் போது நமக்கு நம்ம இந்த நம்பிக்கை கிடைக்கும். ஒரு ஃபீல்டுக்கு போறோம், திடீர்னு ஒரு கிளாஸ் இருக்கும், ஒரு சேலஞ்ச் இருக்கும், அப்படி புக்கை படிக்கிறதுடைய சார்ஜ் இப்போ நேரம் வரும். அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ரீசர்ச் பண்ணுற மாதிரி ஒரு கணக்கு வந்துடும். அடுத்து வந்து ரெகுலர் ஈவென்ட் பார்ட்டிசிபேட், அதாவது பார்ப்பாங்க அது கிடையாது. இப்போ டெய்லி 8 மணிக்கு போய் ட்ரைனிங் இருக்கு, நம்ம யோகாசனுடைய ட்ரைனிங் இருக்கு, நம்ம யூனிவர்சிட்டி ட்ரைனிங் போறோம். அப்போ இது மாதிரி ஈவெண்ட் வந்து பார்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து நிறைய வந்து ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதை வச்சு 20 பண்ணலாம். அடுத்து வந்து லீடர்ஸ் வந்து ஆன் ஈவென்ட், அதாவது இதோ ஈவென்ட் தான் ஏற்கனவே ஈவென்ட் அட்டென்ட் பண்ணி இப்போ 6 மணி வந்திருக்கோம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு அட்டென்ட் பண்ணணும், இப்போ 100 அட்டென்ட் பண்ணிருக்கோம். அப்போ காரணம் என்ன, ஈவென்ட் வந்து எங்க யாருக்கு எப்படி கொடுத்து பார்த்து சொல்ல முடியாது. திடீர்னு நம்ம வந்து ஆக்டிவ் ஆவாங்க, டீம் பண்ணுவாங்க, மறுபடியும் உருவாக்குவாங்க. அதான் லீடர்ஸ் ஆன் ஈவென்ட். அடுத்து பிசினஸ் பார்க்கலாம். பிசினஸ் வந்து 100% செல்ஃபிஸ் வந்து ஒரே ப்ராடக்டா இருக்கு. அந்த பொருள் வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன கிடைக்கிறது நம்ம ஷேர் பண்ண முடியும். அப்படி இந்த பொருளை வந்து நம்ம யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ண மக்களுக்கு ஷேர் முடியும். நம்மளே யூஸ் பண்ணாம அவனை போயிட்டு பொருள் சொல்ல முடியாது. அதனால முதல்ல நம்ம செல்ஃபிஸ் பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஷேரிங் தி ப்ராடக்ட்ஸ். இந்த பிசினஸ்ல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவோம். மீட்டிங் பாத்தீங்க இல்லையா, எல்லாம் ஷேர் பண்ணாங்க. காரணம் வந்து அவங்க எடுத்து அவங்களுக்கு மாடல் கிடைச்சது, மாடல் மூலியம் இப்போ இன்கம் சமாளிச்சிருக்காங்க. அதனால இதை வந்து ஷேர் பண்ணும்போது தான் நமக்கு வந்து டீம் அழகா குரோத் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 to 5 பாயிண்ட்ஸ் அப்படி வாரத்துக்கு 3-5 பாயிண்ட் காணலாம். அதாவது 10 பாயிண்ட் காணலாம் இருக்காங்க. அதாவது ஒரு நேரத்துல ஒரு டைம்ல 5 பேர் எனக்கு ஒரு பாயிண்ட் தான். அது ஒரு வாரத்துக்கு நினைச்சு கூடாது. தொடர்ச்சியா தினம் ஒரு 5-10 பாயிண்ட் காட்டும் போது நமக்கு குரோத் அதுவே கிடைக்கும். அதாவது ப்ரொஃபஷனல் ஸ்பீக்ஸ், அதாவது நம்ம வந்து ஒரு பிளான் போகும்போது இப்படி சொல்றாங்க. எப்படின்னா பேஷன், அது போல பேசணும் போயிருக்கணும். ரெண்டாவது வந்து எக்ஸைட்மெண்ட், உற்சாகம் இருக்கணும். காரணம் போது ஒரு ஆர்வம் அந்த பிசினஸ் உள்ள பண்ணக்கூடிய உற்சாகம் இருக்கணும். நம்பிக்கை, ஏதோ நம்பிக்கை, அவார்டு நம்பிக்கை, போராட்ட நம்பிக்கை, நம்ம லீடர்ஸ் நம்பிக்கை வைக்கணும். நம்ம யாரை பேசுறோமோ அவங்க வந்து இந்த பிசினஸ் ஜாயின் பண்ணி மிகப்பெரிய லட்சியம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு புரிய வைக்கணும். அப்ப நம்பிக்கையோடு சொல்லும் போது நம்ம டீம் வளரும், நம்ம நாம வளருவோம். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா if you want freedom in your service, it does not matter what only matter what you think. அதாவது நம்ம கொஞ்சம் எக்ஸைட்மென்ட் வந்து ஃப்ரீடம் கிடைக்கும்னா விஷயம் ஒன்றுமே இல்லை. அதாவது நம்ம என்ன பண்றோமோ அது சொல்லி கொண்டாடி போதுதான் நம்மளுடைய growth இருக்காங்க. அடுத்து வந்து கேரக்டர் வந்து கண்டுபிடிக்கும். கண்டோட சைஸ் வந்து மக்கள் வளர்ச்சி இருக்கும். அப்ப நம்ம கேரக்டர் பொறுத்தா நம்மளுடைய டீமோட வளர்ச்சி இருக்கும். அது முன்னாடி சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டினா ஃபுல் செயல் இரண்டும் ஒன்றாக என்ன சொல்றோமோ அது செய்யணும், என்ன செய்யணுமோ சொல்லணும். அப்படி ரெண்டுமே ஒன்றா இருக்கும்போது தான் குரோத் அருமையா இருக்கும். அக்கௌண்டபிலிட்டி டைம், அதாவது டைம்னா பங்க்சுவாலிட்டி பண்ணணும். இப்போ வந்து வீட்டுல பார்க்க போறோம், அப்ப 10 மணிக்கு கிளாஸ் பண்ணியிருந்தா 9 மணிக்கு அது வீட்டுல இருக்க 10 மாசம் போறாது. என்னன்னா அதாவது போகும்போது எதிர்த்து ஒரு சவால் வரும். அதனால ஒரு ஆஃப் மணிக்கு கிளம்பி போகும்போதுதான் நம்மளுடைய அதாவது நம்மளுடைய டைம் பஞ்சாயத்து பண்ணலாம். ஓகே, அடுத்த வேர்ட்ஸ் என்ன சொல்றோமோ அதை ஃபாலோ பண்ணணும். அடுத்த ஆக்ஷன், சொல் செயல் ரெண்டு ஒருத்தர் இருக்கிறது தான் அக்கௌண்டபிலிட்டி. அடுத்து பாத்தீங்கன்னா டீச்சர் வந்து கத்துக்கு பணத்தை வந்து நீங்க கத்துக்க இல்லையா, நான் கத்துக் கொடுக்குறோம், நீங்க கத்துக்கிறீங்க, இதுதான் வந்து டீச்சர் பாத்தீங்கன்னா லேர்ன் டு லேர்ன். இப்ப கற்றுக்கொள்வது கற்றுக்கிறோம், கத்துக்கிறோம், அதை மாதிரி கத்துக்கணும், லேர்ன் டு லேர்ன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லேர்ன் டு டீச், கத்து கொடுப்பது எப்படி கத்துக்கணும், நாம கத்துக்கிறோம் இல்லையா, அது நான் கத்துக்கணும். மூணாவது பாத்தீங்கன்னா டீச் டு டீச், கற்றுக் கொடுப்பதை கொண்டே கற்றுக் கொடுக்கணும். ரமேஷ் சார் சொல்லுவாங்க எப்படி டீச்சர் கற்றுக் கொடுப்பாங்க, அதான் டீச் டு டீச். And a leader is one who knows the way and goes the way and shows the way. ஒரு leader வந்து அவருக்கு தெரிஞ்சுக்கணும், நம்ம எங்க போறோம், நம்ம டீம் எங்க கூட்டி போறோம், எங்க சமாளிக்க போறது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதான் ஒரு leader கலையா இருக்கும். அது பாத்தீங்கன்னா ரெகுலர் கம்யூனிகேஷன் வித் யுவர் க்ரோயிங் அப்ளைன், அதாவது அப்ளைன் யாருன்னா ஆக்டிவ் அப்ளைன், அதாவது யாருக்கு மீட்டிங் பண்ணாங்க, அவங்கள மீட்டிங் பண்ணாங்க, அந்த டீம் வழியில வந்து அவங்க அப்ளைன், அந்த அப்ளைன் டெய்லி கமெண்ட்ஸ் வச்சுக்கணும். எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு முறையாவது அவங்களுக்கு போன்ல பேசணும். ஒரு 40 இயர்ஸ் ஹவுஸ்க்குள்ள அவங்களோட தொடர்பு இருக்கணும். அப்படின்னு பொருள் நினைக்காதீங்க, நம்ம அப்படின்னு ஃபோன் பண்ணி பேசணும். அதை பாத்தீங்கன்னா ஆக்டிவ் க்ரோயிங் அப்ளைன்.
அது பாத்தீங்கன்னா people don't do what I say, people do what I do. மக்கள் வந்து நம்ம சொல்ற செய்ய மாட்டாங்க, நம்ம என்ன செய்யறோமோ அதான் செய்வாங்க. அதனால நம்ம வந்து ஒரு முன்மாதிரியா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம டீம்ல வந்து ஒரு ஹேபிட்ஸ் உருவாக்கணும். எப்படி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம டீம் எப்படி இருக்கும் அந்த வந்து மக்கள் டீம் சொல்லுவாங்க, அந்த டீம் வந்து நம்மள ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப வந்து ஒரு டீம் உருவாக்கணும். கிரியேட் a habit of doing it now. அதாவது எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் உடனே செய்யக்கூடிய ஒரு நாளை உருவாக்கணும். அப்போ ஒரு டீமுக்கு வந்து நம்ம முன்னாடி இருக்குன்னா நம்ம முதல்ல எப்படி இருக்குமோ அது ஒரு டீம் வந்து ரிட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ டீம் வந்து அருமையா வளரும். அது பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த 9 கோர்ஸ் பார்த்தோம் இல்லையா, இதை வந்து நம்ம தொடர்ச்சியா கடைபிடிக்கும் போது நம்ம கடைபிடிக்க மட்டும் இல்லாம நம்ம டீம் எல்லாத்தையும் கடைபிடிக்கும் போது நம்ம டீம் அருமையா வளரும், growth அருமையா இருக்கும். டீம் வளர்ந்தா நாம் வளரும், நாம் வளர்ந்தா இது வளரும், எது வளர்ந்தா ஆரோக்கியமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஹாப்பி லைஃப் அண்ட் ஹாப்பி ஹெல்தி. தேங்க்யூ ஸோ மச் சார்.